கோவையில் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கோவையில் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு கல்வி குறித்த விழிப்புணர்வு முகாம் உக்கடம் தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஜி முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற முகாமை மதுக்கரை நகராட்சி 8வது வார்டு கவுன்சிலர் ராயப்பன் துவங்கி வைத்தார். இதில் மயிலேறிபாளையம் ஊராட்சி கவுன்சிலர் செந்தில்குமார், லயன் அருள்தாஸ் மற்றும் மதுக்கரை இளைஞர் துணை அமைப்பாளர் பாலசுப்ரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்வதற்கான கடைசி தேதி அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நீடிக்கப்பட்ட நிலையில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட திறன் மேம்பாட்டு அலுவலக துணை இயக்குனர் வளர்மதி, அரசின தொழிற்பயிற்சி கல்லூரி பயிற்சி அலுவலர் லலிதா, துணை பயிற்சி அலுவலர் பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் உள்ள தொழிற்கல்வி பாடத்திட்டங்கள் குறித்தும், அதில் பயிற்சி முடித்தால் பெண்களுக்கு உள்ள வேலைவாய்ப்பு குறித்தும், இதில் பெண்களுக்கு உள்ள சலுகைகள் குறித்தும் எடுத்து கூறினர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களின் சந்தேகங்கள் குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா நலவாரிய உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஜி முகமது ரஃபீக் செய்தியாளர்கள் பேசுகையில், தமிழக அரசு பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், இதற்கு சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், கோவையில் பல்வேறு கட்டங்களாக ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் இதுபோன்ற விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெற இருப்பதாகவும், அதன் ஒரு பகுதியாக குறும்பர் சமுதாய பெண்களுக்காக இந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். வணக்கம். இன்று சமூக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு அரசுடைய திட்டங்களை சமூக ரீதியாக அந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடைய தொடர்ச்சியாக இதுவரைக்கும் ஒரு 10 சமூக சங்கங்களுக்கு இங்கே இந்த பயிற்சி நடைபெற்றுள்ளது. இன்று மதுக்கரை குறும்பபாளையம் 8வது வார்டு கவுன்சிலர் ராயப்பன் அவர்களுடைய தலைமையில் அந்த சமூக மக்கள் அணிதிரண்டு வந்து அவர்களுக்கான அந்த மீட்டிங் நடைபெற்றது. அது மயிலேறிபாளையம் கவுன்சிலர் செந்தில் அவர்கள் முன்னிலை வைத்தனர். இந்த மக்களுக்கான திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்து தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது, அதன் மூலமாக இந்த சமூகம் எப்படி முன்னேறலாங்கிற பற்றின ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைப்பு சாரா கட்டட தொழிலாளர் நலவாரியத்தில் இணைப்பு முகாம், ஐடியில் அமைப்பு சாரா தொழிலாளர் சார்ந்த அந்த குடும்பங்களுக்கான அந்த திட்டங்கள் பற்றின இணைப்பு முகாம் 2 முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அவங்க கலந்து பயனடையக்கூடிய வகையில் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இதை தமிழக முன்னேற்றத்துக்காக, சமூக முன்னேற்றத்துக்காக அதிகமாக திட்டங்களை கொடுத்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே வந்து ஒரு முன்னோடி முதல்வராக திகழ்ந்து கொண்டு இருக்கும் தமிழக முதல்வருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக சமூக கூட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணிடுவோம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து யாருக்கு எடுத்துக்கொள்ளுக்கோ சேர்றீங்க, இது சேரல நான் சேர்ந்தவங்கிற 2வது விஷயம். இந்த நேரம் விட்டுறக்கூடாது. 1 மாதம் டைம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் சொல்லி நம்ம பகுதியிலேருந்து ஆளுகள் என்ன பண்ணணும், சேர்க்கணும். வீட்டில் இருந்துட்டு ஏதாவது வேலை செய்கிற மாதிரி கவர்மெண்ட் ரெடியாக தான் இருக்கு. அந்த யார் மூலியமா செய்யறதுன்னு யாருக்கு தெரியாது. ஒரு கவுன்சிலர் சில வேலை தெரியும், சில தெரியாது. ஆக்சுவலாக நம்ம கவுன்சிலராக இருந்தாலுமே எனக்கு என்னுடைய நண்பர் ரவிக்கு மூலியமா எனக்கு நிறைய அவர் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்காரு, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க வெளியூரில் இருந்தவங்க 37 டிஸ்ட்ரிக்ட்லேயே ஐடி அக்கா கொஞ்சம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒரு 3 பேர் தேர்ந்தெடுத்து சென்னைக்கு கொடுத்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு 3 பேர் கணக்கில் ஒருத்தர் 100 பேருக்கு ஒரு பயணிகள் மாட்டாங்கிற அந்த ஒரு எண்ணத்துக்கான 20 எஃபெக்ட் போட்டிருக்காங்க. அப்போ அதை வந்து யார் பூர்த்தி பண்ணணும்? நீங்கள் தான் பூர்த்தி பண்ண. சரிங்களா? நான் நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கோம்டா, நீங்கள் உங்கள் ஆளுங்களை மாவட்டம் கூப்பிட்டு வாங்க, ஒரு மீட்டிங் வரணும்னு சொன்னாங்க. சரிங்களா? ஓகே, சரிம்மா. அப்போ வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. நீங்கள் அதுதான் சேர்ந்துருங்க. இப்போ பொதுவான விஷயம்
கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இதுதான் இந்த பழமொழி மனசுக்கு வேலை செய்யறதுக்கு முன்னேறிடலாம். சரி, இங்கேயே வந்து உட்காந்து இந்த வேலையை பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அப்போ வந்து அதுக்கான ஒரு முன்னெடுப்பு நீங்கள் எல்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக தான் தலைவரை எல்லாம் வந்து அவ்வளோ தூரம் வந்து முயற்சி பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டு வந்து நமக்கு நிறைய வேலை தெரியும். இப்போ டெய்லரிங் ஏன் வரீங்க? அதிலே ஏதாவது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கேட்டுட்டு சார் சொல்லுங்கள்.